ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசிட்டி, நான் உங்கள் ராகுல். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா இப்போ இந்த ஓடிஐ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து இப்போ 288 ரன்னை வந்து அடிச்சிருக்காங்க. இது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் தான். நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கோர் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு ஃபஸ்ட்டு 40 ஓவருக்கு நம்ம இந்தியன் அணியோட ஒரு கை தான் ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த கடைசி 10 ஓவரில் தான் வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து அவங்க பேலன்சிங்கான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தேடித்தர ஒரு ரன்னை வந்து அடிச்சாங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்படி இருக்கும்பொழுது நம்மளோட ரோஹித் சர்மா 10வது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு கேட்ச் நம்ம இந்தியன் டீமோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு நான் சொல்வேன். அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியன் டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட வந்தாங்க. அவங்க தான் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் விளையாடுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இதை அடுத்து வந்து நம்ம இந்தியன் டீம் போலிங் பண்ணும்போது ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. நம்மளோட புவனேஸ்வர் குமார் போட்ட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் போல்ட் ஆகிட்டு என்னோட ஃபின்ச் வந்து பெவிலியன் போனார். இதை அடுத்து வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர் கேரிஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டோட விளையாண்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 4 அடிச்சிருந்தாரு. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டோட அவர் வந்து பேட்டிங் விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளோட குல்தீப் யாதவ் போட்ட ஒரு பால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜு அதை வந்து நம்மளோட ரோஹித் சர்மா வந்து கேட்ச் பிடிச்சிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீமோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸில் இந்தியன் டீம் வந்து கம்பேக் கொடுத்ததுக்கு முக்கியமான ஒரு விக்கெட்னா நான் அந்த ஆஸ்திரேலியன் டீமோட விக்கெட் கீப்பர் விக்கெட்டை தான் நான் வந்து சொல்வேன். அந்த அளவுக்கு அவரோட ஒரு பேட்டிங்கில் எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் வந்து தெரிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் கண்டிப்பாக வந்து ஒரு 30 ஓவருக்கு மேலே நின்னாருன்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து விக்கெட்டை விட்டாரு. ரோஹித் சர்மா வந்து அந்த பிடிச்ச கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேட்ச், ரொம்ப ஷார்ப்பாக வந்த கேட்ச்னு சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்பவே ஸ்லிப்புன்றது ரொம்ப பக்கத்தில் நிற்கும் போது அந்த பால் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் மூவ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணி பிடிச்சது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவருக்கு வந்து நம்ம ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கேட்சை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அந்த கேட்சை பற்றின மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.